வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் ஒரு ஆன்மீக செய்தி என்னென்னா, சாதாரணமாக டூ வீலர்லேயோ அல்லது ஃபோர் வீலர்லேயோ கார்லேயோ அல்லது வண்டியிலையோ போயிட்டுருக்கும்போது மற்றவர்களை முந்திக்கொண்டு நமது வேலை பளுவினாலோ அல்லது அவசரம் காரணமாகவோ நம்ம கொஞ்சம் முந்தி போவோம். அதில் வேண்டுமென்றே அல்லது தெரியாமலோ ஏதாவது தவறு செஞ்சுருவோம். அப்போது எதிர்த்து வரக்கூடிய வண்டி வாகன ஓட்டிகள் அல்லது கூடவே வரக்கூடிய வாகன ஓட்டிகள் திட்டுவார்கள், காதுபட திட்டுவார்கள். அதில் நமக்கு பின்னாலே அமர்ந்து வரக்கூடியவர்கள் அந்த ஆள் அவ்வளோ அப்படி திட்டுறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் திட்டிட்டு போகிறான், நமக்கு அவசரம், நம்ம தவறு தான் செய்கிறோம், ராங் ரூட்டில் தான் போகிறோம், அவசரம், அதனால் போகிறோம். அவன் திட்டுறது என்ன, மேலேயா ஒட்டிகிட்ருக்கு, விட்டு தள்ளு அப்படின்னு போவோம். அவன் என்ன எவ்வளோ கொச்சையாகவோ அல்லது மிகவும் கடுமையாக திட்டினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நம்மளுடைய வேலையை நாம் பார்ப்போம். இது நமது வாழ்க்கையில் உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் வேலை பார்க்கும் உத்தியோகஸ்தானத்திலேயோ அல்லது தொழில் ஸ்தாபனத்திலேயோ நமக்கு முதலாளிகளோ அல்லது உயர் அதிகாரிகளோ உடன் பிறந்தவர்களோ அல்லது நாம் பெற்றதோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் நாம் செய்த தவறை சுட்டிக்காட்டி கடுமையாக விமர்சித்தாலோ அல்லது திட்டினாலோ ரொம்ப கோபம் வந்துடும். அவன் என்ன என்னை திட்டுறது, அவன் என்ன மேலதிகாரி, அவன் என்னை திட்டுவது, அவனுக்கு கீழே நான் இனிமேல் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை இழந்து வருவது அல்லது அந்த உத்தியோகத்துக்கு போகாமல் இருக்கிறது அல்லது அந்த உறவுகளோட எந்த விதமான உடன்படிக்கையும் வைத்து கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாமே ஏன்னா இவர்களெல்லாம் பழக்கப்பட்டவர்கள், நமக்கு பழக்கப்பட்டவர்கள், உரிமையானவர்கள், உறவுகள், உத்தியோக மேலதிகாரிகள், இவர்களெல்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க திட்டாங்கன்னா நான் தவறு செய்தேன், ஆனால் அவங்க எப்படி என்னை திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசப்படுவோம், கோபப்படுவோம், ஆக்ரோஷப்படுவோம். இனிமேல் அவங்ககிட்ட எந்த உறவுகளும் வேண்டாம், அந்த வேலையே வேண்டாம், அந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபாவளியோடு சரி, இந்த இதோடு சரி, இந்த பண்டிகையோடு சரி, இந்த வேலையோடு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியேறிடுவோம். அப்படி வெளியேறணும் அப்படின்னு சொன்னோம்னா யாருக்கு நஷ்டம் அப்படின்னா வெளியேறவங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம். அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த உறவுகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் நஷ்டங்கள் கிடையாது. அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும், அந்த வேலையில் இருக்கிற வரைக்கும், அந்த உத்தியோகத்தில் இருக்கிற வரைக்கும் நமது குடும்பம் மிக சுலபமாக சுமூகமாக போகும். அவர்கள் திட்டியதோ வசைபாடியதோ எதுவும் நம்ம மேலே ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. அதையெல்லாம் தொடச்சுட்டு நம்மளுடைய பணியை எப்படி நம்ம அந்த வண்டியில் வாகனத்தில் போகிற போது நாம் செய்த தவறுகளாக இருந்தாலும் சரி, திட்டியவர்களை பெருசாக கண்டுக்காமல் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகிறோமோ, அதே போல் நாம் செய்த தவறாக இருந்தாலும் சரி, தவறே இல்லைனாலும் சரி, திட்டினதை வசைபாடினதை கடுமையாக விமர்சித்ததை நம்ம சட்டையில் பட்ட குப்பை மாதிரி தட்டி விட்டு போயிட்டோம்னா நமது வாழ்வியும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்த வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற மட்டும் நம்மளுடைய பயணத்தை சிறப்பாக மேற்கொண்டால்
நமது பயணம் வெற்றி பயணமாக அமையும். நன்றி, வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.